அம்மா! என்ன நம்பாதவங்கள கொண்டுடுவாங்களா? ஓவரா பில்டப் கொடுக்காதீங்க. நாங்க இங்க வந்திருக்கிறதே குருட்டுத்தனமான உங்க நம்பிக்கையை ஒழிச்சு கட்டணும். இந்த ஊரை விட்டு போகும்போது அதை சாதிச்சுட்டு தான் போவோம். உங்க நல்லதுக்காக சொல்றேன். நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொல்றதை மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க. ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு கோயில் புத்து இருக்கு. அதை 3 தடவை சுத்தி வந்து நாகதேவதையை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. எங்களை ஊருக்குள்ள கூட்டு போங்க. நீங்க திரும்பி வந்தா நான் வாங்கிக்கிறேன். வாங்க. என்ன அங்கெல்லாம் ஒரே காடா தெரியுது? அந்த பக்கம் எதுவும் போயிடாதீங்க. அப்படி என்ன இடம் அது? பூதவனம். இந்த ஊர்ல செத்து போனவங்க ஆவி எல்லாம் அங்கதான் அலையுதுன்னு சொல்லுவாங்க. அங்க போனீங்க உங்களையும் அடிச்சு கொன்னுடும். நாங்கே அங்கெல்லாம் போறோம். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. வேண்டாம், நான் தான் அப்பவே சொன்னல, 2 பேரும் திரும்பி வந்தா அப்ப வாங்கிக்கிறேன். இவன் சொல்றதையும் கேட்டா பயமா இருக்குடா சிவா. இது தயவுசெய்து சும்மா இருக்கியா? டேய் சிவா, அங்க பாருடா. கரையான் புத்திரா. சிவா, ஷூவை கழட்டுறா. டேய், நீ என்ன பண்ணு?
போட்மேன் சொன்ன புத்து இதுதான் நினைக்கிறேன்டா. வா, அவன் சொன்ன மாதிரி 3 சுத்து சுத்திட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் ஊருக்குள்ள போலாம். போடா என்ன இதெல்லாம்? பாம்புன்றது என்ன? மற்ற உயிரின மாதிரி அதுவும் ஒரு கிரியேச்சர், அவ்வளோதான். நான்லாம் சின்ன வயசுல வில்லேஜ்ல எத்தனை பாம்பை அடிச்சு கொண்டிருக்கேன் தெரியுமா? இதுக்கு போய் பூஜை பண்ணி பால் ஊத்தி இந்த ஜனங்களை என்னன்னு சொல்றது? டேய், முதல்ல பாம்பு பால் குடிக்காது, அது தெரியுமா உனக்கு? அதுக்கு காது கூட கேட்காது. ஆக்சுவலா இந்த புத்தை கட்டினது பாம்பே கிடையாது. கரையெல்லாம் சேர்ந்து பூமிக்குள்ள இருந்து மண் எடுத்து வந்து புத்தை கட்டும். அதுங்களை விரட்டிட்டு இந்த பாம்புங்க சொகுசா உள்ள போந்துடும். நாம அதை சாமின்னு கும்பிடணும். சிவா, இப்படியெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்குதுடா. டேய், நாகம்மா, நாகதேவதை, நாகத்தம்மான்னு காலங்காலமா நாகத்தை சாமியா கும்பிடுறவங்கடா நம்ம ஜனங்க. போட்மேன் சொன்னதுக்காவது ஒத்த சுத்திட்டு வந்து கும்பிட்டு போவோம்டா. கிராமத்து ஜனங்க படிக்காதவங்க, நீ படிச்சவன். மற்றபடி உங்களுக்குள்ள என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? கோ ஹெட். நாகதேவதை, என் ஃப்ரெண்டு பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. நாங்க வந்த காரியம் நல்லபடியா முடியணும். ஏத்துக்கிட்ட அடுத்த நிமிஷமே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. டேய், என்னடா பகல் கனவா? அஜங், யார் நீங்க? யார் நீங்க? ரெண்டு பேரும் ஜாரா இருக்கீங்களே. டேய், வாட போலாம். ஏய், உங்க ரெண்டு பேரும் போக விட மாட்டேன். நீங்க கல்யாண மாப்பிள்ள தானே? என்னது, கல்யாண மாப்பிள்ளையா? ஆமா, நீ கல்யாண மாப்பிள்ள தான். அவன் கையை விடு. இவரு என்ன கட்டிக்க வந்த மாப்பிள்ள. ஏய், அவன் கையை விடு. விட மாட்டேன். இவரு என்ன கட்டிக்க வந்த மாப்பிள்ள. இப்ப விட போறியா இல்லையா? ஓ, விட மாட்டேன். விடுங்க ப்ளீஸ். கையை விட போறியா இல்லையா? இரு இரு, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். என்ன பயந்துட்டீங்களா? கல்யாண பைத்தியம். வயசு பசங்க புதுசா யாராவது ஊருக்குள்ள வந்தாங்கன்னா அவங்கள புடிச்சுக்கும். ஏன் அப்படி? இந்த ஊர் சாபம் அப்படி. சாபமா?
இந்த ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணா மாப்பிள்ளை தங்க மாட்டான். மீறி கல்யாணம் பண்ணா ஒண்ணு விதவே ஆவாங்க, இல்ல இப்படி பைத்தியமா தான் அலையணும். பைத்தியத்தை எதுக்கு ஊருக்குள்ள அலைய விடுறீங்க? ஏதாவது ஹாஸ்பிட்டலில் பார்த்து சேர்க்கலாமே. அது நம்ம ஊர் வழக்கம் இல்லை தம்பி. ஆமா, நீங்க 2 பேரும் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நாங்க சென்னையில இருந்து வரோம். அங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்களா அபிராமி, ஓஹோ, அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ஓ அப்படியா? ஆ. ஆமா, அபிராமி உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நாங்கள் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறோம். அந்த பொண்ணு வராம நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. அபிராமிக்கு அங்க எதுவும் பிரச்சனையா? சேச்சா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பொண்ணு. எங்க ஊர்ல கங்கம்மா உத்தரவு கொடுத்து வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது இந்த பொண்ணு மட்டும்தான். யாருங்க? பிரசிடென்ட் ஐயாவை பார்க்க வந்திருக்காங்க. கங்கம்மாவை பற்றி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க கதை என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிரசிடென்ட் ஐயா வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா. அவரையே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வீடு எங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இப்படியே நேரா போய் வலது பக்கமா திரும்பி அப்படியே போனீங்கன்னா ஒரு பெரிய வீடு வரும். அதான் பிரசிடென்ட் ஐயா வீடு. ஓகே, தேங்க்ஸ் சார். டேய் சிவா, கவனிச்சியா? இந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு வித்தியாசமா இல்ல? சார், சார், தம்பி, யாருப்பா நீங்க? சார் என் பேர் பிரபாகர், இவன் சிவா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சார் நாங்க சென்னையில இருந்து வரோம். நாங்க வேலை பார்க்குற ஐடி கம்பெனில தான் உங்க பொண்ணு அபிராமியும் வேலை பார்க்கறாங்க. ஓ அப்படியா? சரி, வாங்க தம்பி, உள்ள வாங்க. வாங்க ம். வாங்க வாங்க. பார்த்து வாங்க. சௌமியா, அப்பா, இவ என் 2வது பொண்ணு. ம். பேரு சௌமியா. ஹலோ. இவங்க நம்ம அபிராமி கூட சென்னையில ஒர்க் பண்றாங்களாமா. வணக்கம். பாய் வாங்க. எடுத்து போடுமா. ஒரு நிமிஷம் இருங்க. உட்காருங்க தம்பி. தேங்க்யூ சார். பரவாயில்ல, உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க சார். நீயும் உட்காருமா. தம்பி, அபிராமி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. சிவா தான் எங்க ஆஃபீஸ் ஹெட். டேய் சும்மா இருடா. ஓ அப்படியா? ஏன் தம்பி, என் பொண்ணு அங்க எப்படி வேலை பார்க்கறா? அபிராமி அங்கே வேலையில் ஷீ இஸ் வெரி குட் சார். நீங்க சொல்றத கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. ஆமா, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான வேலையா? உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் சார் வந்தோம். என்ன பார்க்கவா? ஆமாம் சார். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? சொல்கிறான். சிவாவோட சொந்த ஊர் காஞ்சிபுரம். அவனோட அப்பா மணிமாறன் எக்ஸ்எம்எல்ஏ, அம்மா விஆர்எஸ் வாங்கின ஸ்கூல் டீச்சரு. ஊர்ல நிறைய நல்ல புலங்கள்லாம் இருக்கு. சிவாவோட மந்த்லி சேலரி 2 லட்சம் பக்கம். ப்ரமோஷனும் வரப்போகுது. அப்புறம் சம்பளம் 3 லட்சத்துக்கு மேல ஆயிடும். தம்பி, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? இல்ல, உங்க பொண்ணு அபிராமிய சிவா விரும்புறாரு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. உங்க சம்மதம் கேட்கலாம் தான் வந்தோம். ஆரம்பத்திலே நான் சந்தேகப்பட்டேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சார்,
அபிராமிக்கும் சிவா மேல அபிப்பிராயம் இருக்கு சார். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இருக்கு. ஆனா இந்த ஊரை ஆட்டி படைக்கிற கங்கம்மாவோட சாபத்தை நினைச்சு பயப்படுறா. இங்க பாருங்க, உங்க விளக்கத்தெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. நீங்க போலாம். சார், எப்படி சொல்றேன்னு தெரியல. உங்க பொண்ணு நான் உயிருக்கு உயிரை நேசிக்கிறேன். அவளை நான் கண்ணும் கண்ணை நான் பார்த்துப்பேன். இப்பயே பதில் சொல்லுங்க, நான் உங்களை கட்டாயப்படுத்தல. உங்க பொண்ணோட வாழ்க்கை நீங்க யோசிச்சு தான் முடிவு எடுக்க முடியும். உங்க முடிவை சொல்ற வரைக்கும் என் அபிராமிக்காக என் ஆயுளுக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் சார். ஆயில்னு ஒண்ணு இருந்தா தானே நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறது. போகாத ஊருக்கு வழி தேடாதீங்க. இங்க இருந்து மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு இப்பவே போயிடுங்க. சார், இந்த ஊரு சாபம் நம்பிக்கை இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா சார் இருக்கு? ஜனங்க நம்பலாம், அவங்க அறியாமையில இருக்காங்க. ஊரு பிரசிடென்ட் நீங்க நம்பலாமா? கன்னிகாபுரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க நம்பிக்கையை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? எங்க பலன்களையும் பாடுகளையும் நாங்க கண்ணு முன்னாடி பாக்குறோம், அனுபவிக்கிறோம். எங்க இருந்தோ வந்து திடீர்னு இப்படிலாம் பேசக்கூடாது. இத பாருங்க, உங்க நல்லதுக்காகத்தான் சொல்றேன். இங்க இருந்து போயிடுங்க. சரி சார், போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி கங்கம்மாவோட கதை என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். கங்கம்மாவோட கதையை நீங்க எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? சார், நான் எதையும் காரணம் காரியங்களோட தான் சார் யோசிப்பேன். இங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு கஷ்டத்துல இருந்து உங்க ஊரை மீட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல நீங்க நம்புற அந்த கங்கம்மாவோட சாபம், கங்கம்மா யாரு, அவங்களோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். எங்க ஊரை பத்தி கவலைப்படுறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்கும். நீங்க போலாம் சார், ப்ளீஸ். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீங்களா போறீங்களா இல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? அப்பா, நல்ல வேலை, எட்டுப்பட்டி பஞ்சாயத்து கூட்டி மரத்துல கட்டி தொங்க விட விட்டாங்களே. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற அளவுக்கு உன் காதல் கலைபர ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயும் உன் அபிராமி அந்த அதையே பாட மாட்டியே? பாடுவேன், நல்ல கச்சேரி கிடைக்கும் போது. டேய், கொஞ்சம் தயவுசெய்து சும்மா இருக்கியா? நானே இரிட்டேட்டா இருக்கேன். டேய், பசிக்கல உனக்கு? நாடா எவ்வளவு நேரம்டா இப்படியே இருப்ப? என்னடா சாப்பிட்றா? வேணடா, வெயில் வேற அடிக்குது. எனக்கு பசிக்குதுப்பா, நான் சாப்பிட போறேன். டேய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? வேற என்ன, வீராப்பா கிளம்பி வந்தோம். ஓடக்காரங்கிட்ட கூட சவாலா பேசணும். திரும்பி வந்தா பணத்தை வாங்கிக்கிறேன்னு எவ்வளவு எகத்தரமா சொன்னான். நம்ம இங்க எதுக்கு வந்தோமோ அதை சாதிக்க முடியலையே. அப்பாடா, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே. நேரம் போயிட்டு இருக்கு சிவா. இப்படியே மரத்தடியில எவ்வளவு நேரம் படுத்திருப்ப? இதுக்கு மேல இங்க இருந்து எதையுமே சாதிக்க போறதில்ல. ஊருக்கு கிளம்பலாம். என்ன பாக்குற? கங்கம்மாவை பத்தி இங்க யாரும் வாயை திறக்க போறதில்ல. ஊர் பிரசிடென்ட்டே நம்மளை விரட்டி அடிச்சிட்டாரு. ஒருவேளை அந்த கங்கம்மாவே நேரில் வந்து இதான் என் கதைன்னு சொன்னாதான் உண்டு. அப்படி வந்துட்டா
கங்கம்மான்ற கேரக்டர் நிஜமாயிடும்ல? ஆகட்டும். எல்லாம் வெறும் மூட நம்பிக்கைன்னு நாம நிரூபிக்க வேண்டியது அவசியம் இல்லாம போயிடும்ல. டேய், நானே கங்கம்மா ஒத்துக்கிட்டா என் காதலை ஏத்துக்க மாட்டேங்கிற அபிராமியோட பதிலையும் ஏத்துக்க வேண்டி வந்துடும். அபிராமி இல்லாம எனக்கு லைஃபே கிடையாது பிரபா. இந்த முயற்சியில எனக்கு என்ன ஆனாலும் சரிடா. உனக்கு ஏதாவது ஆயிடும்னு நினைச்சா நீ கங்கம்மாவை நம்புறதான் தானே அர்த்தமாகும். அதோட உனக்கு ஒண்ணுன்னா அப்ப அபிராமியோட வாழ்க்கை காதலிக்கிறது சேர்ந்து வாழத்தானே. கங்கம்மான்ற நம்பிக்கையே எனக்கு இல்லாதப்ப எனக்கு ஏதாவது ஆயிடும்னு நான் ஏன் நினைக்கணும்? நான் அபிராமியை கல்யாணம் பண்ணுவேன். நாங்கள் சேர்ந்து வாழ்வோம். தட்ஸ் குட். இந்த கான்ஃபிடன்ஸ் தான் வேணும். இப்போ ஊருக்கு கிளம்பலாமா? ம். ஆமா கங்கம்மா, நாங்க உன்னை நம்புறோமோ இல்லையோ, ஒருவேளை நீ இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. என்கிட்ட இருக்கிற ஒரு குணம் உன்கிட்ட இல்ல. அது மட்டும் இருந்தா என்ன என்ன குணம்?